இந்த கடிதம் தாவேக கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு யாருக்கு எழுதிய கடிதம்? காவல்துறைக்கு எழுதிய கடிதம். காவல்துறைக்கு எழுதிய கடிதம், அதுவும் ஃபார் நெசசரி ஆக்ஷன் எஸ்பி என்டார்ஸ் பண்ண கடிதம், டிஎஸ்பி ஃபார் என்ஏ என்று போட்ட கடிதம் எப்படி ஊடகங்களுக்கு வருகிறது? அதுவும் குறிப்பாக இந்த திமுக ஜால்ரா பத்திரிகையாளர்கள் அரவிந்த் குணசேகர், லட்சுமி சுப்பிரமணியம், அந்த நிரஞ்சன், இவர்களெல்லாம் இதை போட்டு பாருங்கள் 10,000 பேர் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்துருக்கிறார்கள்னா அப்போ 20,000 பேர் வந்தாங்கன்னா 20,000 பேர் தூக்கில் போட்டலாமா? அதுக்காக இல்லை ஒரு ஜேர்னலிஸ்டா? உளவுத்துறை இதை கணிச்சிருக்கணும்ல சார்? கண்டிப்பாக கணிக்கணும். அதுக்கு தான்மா உளவுத்துறை, அதுதான் உளவுத்துறை. ஸோ இவர்கள் இந்த சைடு இதை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்தே விஜய் அரசியலை விட்டு விலக வேண்டும் என்ற குரல் எழுகிறது. கவனிச்சிங்களா? திமுக அதை சொன்னால் தப்பாயிடும்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்தே பேசணுன்னு அந்த நடிகை இந்த கயாடு லோகர் விஜய் அரசியலை விட்டு விலக வேண்டும், ஓவியா விஜயை கைது செய்ய வேண்டும். ஏன் கள்ளச்சாராய சாவு நடந்த போது ஏன் முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும் இந்த ஓவியா பேசல? தெரியுதா? இதெல்லாம் ஆர்கனைஸ்னு தெரியுதா? ஒரு துயர சம்பவம் நடந்த உடனே இதை பயன்படுத்திக்குவாங்க. புரியுதா? விஜய் மீது ப்ரெஷரை மவுண்ட் பண்ணணும், இதை செய்வாங்க. இதான் அரசியல்ன்றேன் நான். இங்கே இதில் நியாய தர்மம், சரி தப்பு, எத்திக்ஸு எதுக்குமே இதில் இடம் இல்லை. அந்த அந்த எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பகவத்கீதையில் இருக்குது. அந்த கர்ணனுக்கு இது போன்ற ஒரு வரம் இருக்கிறது. அவனது கவசம் இருக்கும் வரை அவனை கொல்ல முடியாது என்றால் கடவுளை மாறுவேடத்தில் அனுப்பி அவனிடம் இருந்த அந்த கவசத்தை யாசகமாக பெற்று வந்த பிறகு அவனை கொல்வது அயோக்கியத்தனம் தானே? நியாயமா? அது ஃப்ராடுத்தனம் தானே? ஆனால் போரில் வெற்றி பெறுவதற்காக இதை செய்யலாம் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்றேன், இதுதான் அரசியலுக்கான தர்மம். அந்த தர்மத்தின் அந்த அங்க நின்றுகிட்டு நீங்க போர்க்களத்தில் புலம்பக்கூடாது. நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னா இதை செய்ய தயங்குபவர்கள் நீங்கள் துறவரம் செல்லுங்கள். இங்கே எல்லாமே நடக்கும், டர்ட்டியா தான் இருக்கும். இங்கே இதை நீங்க இப்படிதான் பண்ணணும். திமுக இதை அறுவடை செய்யும். துடிதுடித்து போய் இரவு முழுக்க இந்த இறந்தவர்களின் துயரம் என்னை அழுத்துகிறது, என்னால் தாங்க முடியவில்லை முதல்வர் துடிக்கிறாரே. உங்களோட துப்புக்கட்டத்தனத்தினால கலாச்சாரத்தை குடிச்சிட்டு 66 பேர் செத்தானே, அன்னைக்கு துடிக்கணும்ல நீங்க. அன்னைக்கு அங்க கள்ளக்குறிச்சிக்கு போல சார். அன்னைக்கு எந்த அமைச்சர் அழுகலையே சார். அன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறாரு இன்னைக்கு அன்பில் மகேஷ். அவன் மனுஷன் இல்லையா? அவன் விஷச்சாராயத்தை குடிச்சு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை திசை திருப்பினீங்க. அப்பயே சொன்னே விதிமுறைகளை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கள்ளச்சாராயம் என்ன சார்? அது அன்னைக்கு நீங்க எழுதிருக்கணும்ல. இப்ப நடந்துச்சேயா 6 மாசம் முன்னாடி மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடந்துச்சுல்ல, 5 பேர் செத்தான்ல, ஒரு விசாரணை நடத்துனீங்களா?